நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்று தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 930 கிலோமீட்டர் தொலைவிலும் மசூலிப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 1090 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தற்பொழுது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற்று ஆந்திரக்கரையின் ஓங்கோலுக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே டிசம்பர் 17ஆம் தேதி பிற்பகலில் கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் டிசம்பர் 15, 16 ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும், ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். டிசம்பர் 15, 16 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் இந்த கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவ்வளவுதான். அதிராம்பட்டினம் அந்த தகவல் நம்மகிட்ட இல்லை. மெயின் சிஸ்டம் வந்து இங்கே தான் உருவாயிட்டு இருக்கு. இது வலுவற்று அப்படி போகும். ஓகே. நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக இன்று சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 930 கிலோமீட்டர் தொலைவிலும் மசூலிப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 1090 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது நகர்ந்து வருகிறது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற்று வரும் டிசம்பர் 17ஆம் தேதி பிற்பகலில் ஆந்திர கடற்கரை பகுதியில் ஓங்கோலுக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வரும் டிசம்பர் 15, 16 ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும், ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தரைக்காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் டிசம்பர் 15, 16 ஆகிய தேதிகளில் கொந்தளிப்புடன் காணப்படும். எனவே மீனவர்கள் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு 15, 16 ஆகிய தேதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதாவது இப்போ இருக்கிற நிலையை பொறுத்த வரைக்கும் நேற்று டிப்ரெஷன்லேருந்து டீப் டிப்ரெஷன் ஆயிருக்கு. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும். இப்போவும் 930 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது நகர்ந்து வரக்கூடிய பொழுது 15 நாளைக்கு மதியம் அல்லது இதில் பார்க்கும் பொழுது சென்னையை பொறுத்த அதாவது வட தமிழகத்துடைய கரைக்கரையிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு தொடர்ந்து வடக்கிலிருந்து ஆந்திரக்கரைக்கு போகுது. அப்படி இருக்கின்ற நிலையில் வந்து நமக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் மழை பெய்யக்கூடும், ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். கடல் பகுதி வந்து கொந்தளிப்புடன் காணப்படும். காற்று தரைக்காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்.